வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன்சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். இந்த சனி பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எல்லாருக்கும் பயம் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவர் உண்மையில் பயப்படுத்துகிறவர் இல்லை, ரொம்ப சாந்தமூர்த்தி. அவருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுற சக்தி இருக்குது. இது ஒரு வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சனி பகவான் அவரை நிறைய நம்ம தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். வீட்டில் கூட சாதாரணமாக பார்த்தோம்னா சனியனேன்னு திட்டுறோம். அது ரொம்ப தவறான ஒரு பழக்கம். அது அந்த சனீஸ்வர பகவானை அதை விட அவமானப்படுத்த முடியாதது. அதனால் அந்த சனியனேன்ற திட்டுற வார்த்தை எதனால் சொல்கிறாங்கன்னா, ஒரு நோவுனால் சொல்கிறாங்க. என்ன நோவுன்னா, சனி பகவான் எதை தண்டிச்சிருவார், சோதனை பண்ணுவாருன்ட்டு. இப்போ போலீஸ்காரரை பார்த்தா பயப்படுறாங்க. யார் பயப்படுறாங்கன்னா, திருடுறவங்க பயப்படணும், தப்பு பண்ணுறவங்க பயப்படணும். நம்ம சாதாரண சிட்டிசன் அவர் நம்முடைய நண்பன். அவரை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம், அவரை பார்த்து வணக்கம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆனால் இந்த சனி பகவானை சரியாக புரிஞ்சுக்கிறவங்க அந்த மாதிரி அவரை விரும்புவாங்க, நேசிப்பாங்க, அவர் வணங்குவாங்க. இந்த மாதிரி தாத்பரியத்தை பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சனி பணம் தனி போகாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த சனிக்கிழமையில் யாருனா செத்து போயிட்டா அது தனியே போகாது, இன்னொருத்தரை கொண்டுட்டு தான் போகும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் ஒரு தவறான ஒரு வாழ்க்கையில் தவறான செய்திகள். அதுக்கு உண்மை கிடையாது, அடிப்படை ஆதாரங்களே கிடையாது. அதனால் இந்த சனி பகவான் திட்டுறது, ஸ்ரீபோ சனின்னு சொல்கிறதுலாம் இந்த வழக்கத்தை விட்டாலே சனியினுடைய துஷ்பலன்கள் உங்கள் வாழ்நாளில் எப்பவுமே வராது. சனியினுடைய சுழற்சி எந்த சுழற்சி ஆனாலும், ஏழரை சனி ஆனாலும், அஷ்டம சனி ஆனாலும், தசம சனி ஆனாலும், அர்த்தாஷ்டம சனி ஆனாலும், விரய சனி ஆனாலும், தனஸ்தான சனி ஆனாலும், எப்படிப்பட்ட சனியினுடைய பயிற்சி இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை தான் அள்ளி அள்ளி கொடுப்பாரு தவிர தீமைகளே பண்ண மாட்டார். கொஞ்சம் கடுமையான சோதனைகளை கொடுப்பாரு. ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்தில் அம்மா அழ கொண்டு போய் விடுறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன, அந்த குழந்தை கஷ்டப்படணும்னு ஆசை. அது சுகப்படணும், நல்லா படிக்கணும், பயிற்சி பெறணும், பெரிய ஆளாக வரணும், மற்றவர்கள் மாதிரி வெற்றி பெறணுன்றதுக்காக தான் அந்த தாய் குழந்தை அழுதாக கூட அதை நிர்பந்தமாக கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க. அதே மாதிரி நமக்கு 7 நாள் சனி வரும்போது சில நிர்பந்தங்கள், சங்கடங்கள், பிடிக்காத சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அதுதான் நம்ம பக்குவப்படுத்துகிற விஷயம்னு புரிஞ்சிட்டோம்னா அந்த நோய் நமக்கு தெரியாது. அது நல்லா இன்பமாக அனுபவிக்கிறதுக்கும் அதை வணங்கி ஏற்றுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த சனி பகவான் ஒரு தர்ம கிரகம். அது ரொம்ப தர்மத்தை காக்கக்கூடியவர், சத்தியவந்தன். அவர் யம தர்மராஜாவுக்கு எப்படி தர்மராஜான்னு பேர் வந்ததோ அந்த மாதிரி சனீஸ்வரனுக்கும் தர்மராஜான்னு பேர். இது அப்படிப்பட்ட தர்ம குணம் உள்ள சனீஸ்வரன் யாரை எப்போ பிடிக்கணும்னாலும் அந்த காலகட்டத்தில் பிடிப்பார். அவருக்கு வேண்டியதை செய்வார், போயிடுவார். அப்படிப்பட்ட நிலையில் சிவபெருமானை கூட அவர் பிடிக்க தவறல. அப்போ சிவபெருமான் எனக்கு அடக்கமானவன் நீ சனி, உன்னை நான் தான் ஆட்டி படைக்கிறேன், நான் தான் உனக்கு உத்தரவுகள்லாம் போடுறேன், என்னையே நீ பிடிப்பியான்னு கேட்குறாரு. அது காலதேவதன் விதித்த விதி. அது கால பைரவர் சொன்ன விஷயம். அது இதில் சிவபெருமான் ஆகி நீங்கள் அதை தடுக்க முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் சிவபெருமான், உன்னால் என்னை ஒன்றும் பிடிக்க முடியாது, முடிஞ்சால் பிடிச்சி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, சனி பகவான் சரி சிவபெருமான் சர்வவல்லமை பெற்றவர், இவருக்கும் சிவபெருமான்கிட்ட நிறைய பக்தி உண்டு, அவருடைய பாதத்தை வணங்கி அப்புறம் தான் இவர் செயல்படுறாரு. அதனால் சரி சிவபெருமான் சொல்கிறாரு, இருந்தாலும் காலதேவனுடைய சக்தி சிவபெருமானை விட அதிகமான சக்தி, அதனால் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்னு வெறுமை இருக்கார். அப்போ அந்த காலம் நெருங்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சனீஸ்வரன்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன புழு வடிவம் எடுத்து ஒரு சின்ன சாக்கடைக்குள்ளே புகுந்துக்கிறாரு. அதுக்கு முன்னால் ஒரு தர்க்கம் நிகழ்கிறது. என்ன தர்க்கம்னா, சிவபெருமான்கிட்ட சரி நீ சிவபெருமானாக இருக்கிறதுனால உனக்கு கன்செஷன் கொடுக்கலாம், ஆனால் பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பனிஷ்மெண்ட்னா, 3 நாழிகை நான் உன்னை பிடிப்பேன்றார். 3 நாழிகைன்றது 3:24 நிமிஷம். அது கூட உன்னால் பிடிக்க முடியாதுன்ட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு ஒரு புழு உருவம் எடுத்து ஒரு சாக்கடைக்குள்ளே ஒழிச்சிக்கிறாரு, இருட்டில், அந்த நாற்றத்தில். அதுக்கப்புறம் 3 நாழிகை கழித்து வெளியில் சனி பகவானை பார்த்து, பற்றியா இந்த 3 நாழிகை நான் எங்கே இருந்தேன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல, உன்னை நான் தப்பிச்சிட்டேன் பாருன்றாரு. அப்போ சனி பகவான் சொல்கிறார், எங்கே இருந்தீங்கன்றாரு. இந்த மாதிரி நான் புழு வடிவம் எடுத்து சாக்கடைக்குள்ளே அந்த நாற்றம் எடுத்த இடத்துல இருந்தேன்னு சொல்கிறாரு. இதுதான் 7 நாள் சனியன் அவங்கள பிடித்த பகுதின்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, இப்படிப்பட்ட சிவபெருமானாக இருந்து உலகத்துக்கே ரட்சகனாக இருந்து மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியான தெய்வமாக இருந்து மிக உன்னதமான தெய்வமாக இருந்து கூட நீங்கள் ஒரு புழு வடிவம் எடுத்து 3 நாழிகை ஒரு சாக்கடைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பகுதி இருந்தது பாருங்கள், அதுதான் 7 நாள் சனின்னு விளக்கம் சொல்லி சிவபெருமானை மாற்றி தான் ஒரு கதை சொல்லுவாங்க. இதெல்லாம் இடைச்செருகலான கதைகள். அந்த கதை மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவர் வரும்போது சில சோதனைகள், சில வேதனைகள், சில சங்கடங்கள் உருவாக தவறாது.
ஆனால் அது எல்லாமே கெடுதலாக தான் இருக்கணும், தீங்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது தீங்கு பண்ணுமே தவிர, கெடுதல் பண்ணாது நமக்கு நன்மைக்காக வந்திருக்குன்னு சொன்னால், இதுவும் நன்மைக்கேன்னு சொன்னால் அது நன்மையாகவே மாறி போயிடும். அது இதுதான் பாசிட்டிவ் சார்ஜிங், இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அதனால் இந்த 7 நாள் சனி வரைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. இதில் வந்து பிராயச்சித்தங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானுடைய அந்த தானியம்னு சொல்கிறது எள்ளு, இந்த கருப்பு எள்ளு, இந்த காலா தால் தேல்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம சனி பகவானுக்கு படைக்கலாம், அல்லது எள்ளுருண்டை பண்ணி மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். கருப்பாடை அணிந்து நவகிரகங்களை வந்து 9 சனிக்கிழமையில் வலம் வரலாம், அல்லது சனி பகவானுக்கு கருப்பாடை செலுத்தி நல்லெண்ணெயால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது கூட ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். சனிக்கிழமையில் காக்கை வந்து சனி பகவானுடைய வாகனம். அந்த சனி பகவானுடைய வாகனமாக காக்கிக்கு எப்படி விஷ்ணு பகவானுக்கு வந்து நம்ம கருடனை சேவிச்சா விஷ்ணுனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி காக்கைக்கு நம்ம அன்னமிட்டால் சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் தோஷங்கள் போகிறதுக்கும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காக்கைகளுக்கு நம்ம வந்து இந்த காலையில் சோறு பண்ண உடனே அதை கொஞ்சம் எள்ளு சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 9 சனிக்கிழமை அல்லது தினப்படி கூட ஒரு கைப்பிடி அளவு தானே ஒரு காக்கைக்கு கொடுத்தா நல்லது தானே. ஒரு பிராணி வாழறதுக்கு நம்ம காரணமாக இருக்கும். அது வந்து ஸ்கேவெஞ்சர் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நகரத்தை சுத்தப்படுத்துகிற ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளின்னு தான் காக்கையை வர்ணிக்கிறாங்க. நம்ம வாழற நகரத்தை வந்து சுத்தப்படுத்துகிறவருக்கு நம்ம ஏன் கூலி கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் கூட நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு சமுதாய சேவையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சனி பகவானுக்கு ஒரு பரிகாரம் பண்ண மாதிரியும் இருக்கும். அதை பண்ணோம்னா அந்த சனி பகவான் சாந்தம் அடைந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த சனி பகவான் வந்து நம்ம சோஸ்திரம் சொல்லிச்சு, சனியினுடைய சோஸ்திரத்தை சொல்லலாம், நவகிரக சோஸ்திரம் சொல்லலாம். அதை வீட்டில் வந்து நம்ம கிழக்க நோக்கி நம்முடைய பூஜை அறையில் உட்காந்து சொல்லணும். அதுக்கு இந்த தர்பாசனம்னு ஒன்று இருக்குது. இந்த தர்பைகளால் ஆன பாய் ஒன்று பண்ணுவாங்க. அது நமக்கு வந்து நிறைய இந்த அரசாங்க சம்பந்தமான இந்த கைத்தொழிலாளர்களுடைய கடைகள்லாம் நிறைய கிடைக்கும். அது அந்த இடத்துல போய் தர்பாசனம்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த தர்பாசனத்தில் அமர்ந்து நம்ம வந்து சனீஸ்வரனை சோஸ்திரம் சொன்னால் அது 1000 மடங்கு பலன் உள்ளதுன்னு பேர். தர்பாசனத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெயிட்டை வந்து ரொம்ப குறைவாக காமிக்கும். அது தர்பாசனத்தில் உட்கார்ந்தமானாலே நமக்கு வந்து வெயிட் குறைஞ்சிரும். அதனால தான் அந்த காலத்தில் முனிவர்கள் தபஸ்விகள்லாம் காடுகள்லாம் தர்பாசனத்தில் தான் யாகங்கள் யஜ்யங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த பாடி வெயிட்டு மனதில் இருக்கிற பாரங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதில் ரொம்ப தக்கையாக உணர்வோம், ரொம்ப எளிமையாக உணர்வோம். அப்படிப்பட்ட சக்தியை அந்த தர்பைகள் கொடுக்கறது. அந்த தர்பைகள் நிறைந்த காட்டில் தான் தர்பாரண்யேஸ்வரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் தான் சனி பகவானுடைய க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அதுக்கு தர்பாரண்யேஸ்வர க்ஷேத்திரம்னு பேர். அது திருநள்ளாறுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த திருநள்ளாறில் நிறைய தர்பை காடுகள் இருக்குது. அந்த தர்பை காடுகள் அடர்ந்த பகுதியில் போகும்போதே நம்முடைய உடலும் மனசும் பாரம் குறையிறது. அந்த திருநள்ளாறுனுடைய அந்த இருக்கிற க்ஷேத்திரத்து மேலே ராக்கெட்டுகள் போகும்போது அது கூட ஒரு சில குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் வினாடிகள் வந்து லூஸ் பண்ணுறது, அது எங்களுக்கு இனம் புரியாத ஒரு விசித்திரமான ஒரு விஞ்ஞான உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு பவித்திரமும் ஒரு சன்னிவேசமும் ஒரு சக்தியும் அந்த சனி பகவானுடைய க்ஷேத்திரத்தில் இருக்குது. இதே மாதிரி காக்கலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு இது பண்ணலாம். மந்தனூர்னு ஒரு இடத்துல நார்த் இந்தியாவிலேயும் இருக்குது. அங்கேயே இந்த சனி பகவானுக்கு வந்து நிறைய ஆராதனைகள் பண்ணுறாங்க. அவருக்கும் அந்த சாந்திகள்லாம் பண்ணுறாங்க. சனி பகவானுக்கு வந்து இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான அபிஷேகமாக இருக்கும். அதே சனி பகவான் வந்து தோஷங்களை போக்குறவராக இருந்தாலும் இந்த தீபாவளியும் போது அவர் லட்சுமி கடாட்சம் பெற்றவராக மாறுறான்ற சரித்திரங்கள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட நல்ல ஒரு சங்கதியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.